ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்க மாஸ்டர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவுக்கு ஹார்ட் பீட்டே சுத்தமாகவே இல்லை. எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு ஹார்ட் பீட் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவோட சோல் நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிட்டு போகுது. இந்த மாதிரி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாமே சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அவர் இறந்துட்டாரோன்னு நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் பயந்துட்டே உட்காந்துருக்க டைமில் அங்கே நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி வராங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி ரொம்ப திட்டுறாங்க. நீ எவ்வளோ டைம் நான் சொன்னேன், அவனை விட்டு போயிடுன்னு எவ்வளோ டைம் சொன்னேன். நீ இந்த உன்னால தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உனக்கு சும்மாவே விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு டாக்டர்ஸ் வராங்க. என்னாச்சு, அவன் நல்லா இருக்கானான்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கேட்கும் போது, இல்லை அவனுக்கு கொஞ்ச நேரம் ஹார்ட் பீட் இல்லாமல் இருந்துச்சு, நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் எல்லாமே ஹார்ட் பீட் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் என்ன ஒன்று அவர் இன்னும் கண்ணை திறக்கல, அவர் இன்னும் ஒரு நினைவே இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அப்படின்னா அவர் சாகலையா, அவர் நல்லா தான் இருக்காரா, அவர் சாகலையான்னு நம்ம ஹீரோயின் கேட்டே இருக்காங்க. அப்படின்னா நான் போய் அவர்கிட்ட சொல்லணும், அவர் செத்துட்டு தான் நினச்சிட்டு இருக்காரு, நான் போய் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆன்ட்டிக்கு ரொம்ப கோவம் அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு அவன் செத்துட்டான்னு எதுக்கு இத்தனை வாட்டி சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி அவன் சாகணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினை அடிச்சுட்டு, இனிமேல் அவன் மூஞ்சிலேயே நீ முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து திட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்ல வந்தது வேற விஷயம், பட் அவங்களுக்கு அது புரியல. நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு நம்ம மேனேஜர் வராரு. ஹீரோயின் கிட்ட, இப்போ ஆன்ட்டி இல்லை, அவங்க வெளியே போயிருக்காங்க, நீ வேணா போய் பார்க்கணும்னா ஹீரோவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் இல்லை, இப்போ இப்போவாவது அவர் முழிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் மேனேஜர் இல்லை, இன்னமே அவர் முழிக்கல, ஆனால் நீ போய் பார்க்கறதுனா ஒரு டைம் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் நம்ம ஹீரோயினே போயிட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க ஹீரோவை பார்த்து. அப்போ அந்த இடத்துக்கு காங்கு வரான். சரி வீடு இது முன்னால் ஆச்சு நீ ஏன் நினைக்கிற அப்படிலாம் சொல்லி சொல்லும் போது, இல்லை என்னாவது அவருக்கு இப்படி ஆச்சு, ஆனால் அவரோட ஆவியை நான் பார்த்தேன், அவர் என்கிட்ட பேசினாரு, அவர் கடைசியாக குட் பை சொல்லிட்டு போகிற மாதிரிலாம் பேசினாரு. மேபி அவர் செத்துட்டதா அவர் நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படியாவது நான் அவரை திருப்பி கொண்டு வரணும் அப்படிலாம் சொல்லிட்டு, நான் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல, என்னால் பேய்களை பார்க்க மட்டும்தான் முடியும், ஆனால் அவங்களை என்னால் கூப்பிட முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு யோசிக்கும் போது, அன்றைக்கி ஒரு நாள் பேயோட்டுற ஆன்ட்டி ஒருத்தவங்க பார்த்தாங்க இல்லையா, அவங்க ஒரு டைம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களால பேய்கிட்ட கனெக்ட் பண்ண முடியும், அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அவங்ககிட்ட போனால் இது எப்படியாவது ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம அந்த லேடியை பார்க்க போகிறோம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போகிறாங்க. இப்போ அந்த லேடி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவர் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி என்னால் அவன்கிட்ட காப்பாற்ற முடியும், அவனுக்கு திருப்பி கொண்டு வர முடியும், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, நீ உன் லைஃபையே எனக்காக கொடுத்துடணும், நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீ நிறைய யோசி, ஆனால் இப்போ டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, சரி ஓகே என்னோட ஹீரோவை மட்டும் எனக்கு காப்பாற்றி கொடுத்துருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நீ உன்னையும் அவனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பொருள் இருந்தால் கொடுன்னு சொல்லி அந்த லேடி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை அவங்களோட செயினை கழட்டி கொடுக்குறாங்க, நம்ம ஹீரோ கொடுத்த செயினை. அப்போ அதை வாங்கிட்டு, இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்கோ, அவனை நான் என்னால் காப்பாற்ற முடியும், எல்லாமே பண்ணிடுவேன், ஆனால் அவன் உன்னை பற்றின எல்லா நினைவையும் மறந்துடுவான், அதாவது உன்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்தது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதே அவனுக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த லேடி சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுகுறாங்க. நிஜமாவே அவர் என்னை பற்றி எதுவுமே அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ அந்த லேடி தெரியாது, அவன் உனக்கு உயிரோட வேணும்னு நினச்சின்னா உன்னை பற்றி எல்லா நினைவும் அவன் மறந்துதான் இருப்பான், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி இந்த லேடி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினே அவனை காப்பாற்றினா மட்டும் போதும், ப்ளீஸ் அவர் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. இப்போ அந்த லேடியை ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவோட சோல் காட்டுறாங்க. அவர் இறந்துட்டதாவே நினச்சிட்டு புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு ஹீஜுவோட ஆவி வருது. உன்னால இப்போ புக்ஸ் எல்லாம் படிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் இறந்துட்டதுனால என்னால் புக்ஸ் எல்லாம் படிக்க முடியுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி ஓகே, நீ தான் இறந்துட்டே இல்லை, இங்கேயாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வாழலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீஜு கூப்பிடுறா. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு பதிலும் சொல்லலை. இப்போ ஹீஜு ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, அந்த டோரில் வழியாக போகலான்னு போகும்போது அந்த இடத்துக்கே நம்ம ஹீரோவும் போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அவனால் போகவே முடியல, முழுசாக ஏதோ ஒன்று தடுக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க ரிச்சுவல்ஸ் பண்ணுறது தான். இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கையில் அந்த செயின் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அந்த லேடி பேசுறது நம்ம ஹீரோ கேட்குது. நீ இன்னும் சாகலை, நீ உயிரோடு தான் இருக்க, அதனால நீ திரும்பவும் வந்துடும் உடம்புக்கே அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறது கேட்குது. இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ விரலெல்லாம் அசையுது, அவர் கண்ணை முழிக்கிற மாதிரி இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோ பக்கத்தில் ஹன்னா தான் நின்றுட்டுருக்கா. சீக்கிரமாக எந்திரிச்சுவான், உனக்காக தான் நான் 15 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ
இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டே இருக்காங்க. அந்த லேடி சொன்னாலும் யோசிச்சு பார்த்துட்டு, அவன் மட்டும் நல்லபடியாக திரும்பி வந்திருந்தான் அப்படின்னா என் கூட போட்ட டீலிங்கை மறந்துடாத, நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொன்னாலும் யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்து கண்ணை முடிச்சிடுறாரு. உடனே வந்து அந்த ஹன்னாவும் வந்து ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக அந்த ரூம் கிட்ட வந்த உடனே ஆன்ட்டி அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு, அவன் நல்லபடியாக திரும்பி வந்துட்டான், ஆனால் தயவு செய்து உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமேல் அவன் லைஃப்குள்ளே நீ வரவே வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவர் திரும்பி வந்து நினச்சாதான் சந்தோஷமாக இருக்குது, இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மேனேஜரும் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவங்க போனதுமே நான் சொல்கிறேன், நீ வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை வேண்டாம் பரவாயில்ல, அவர் நல்லபடியாக வந்தது தெரிஞ்சதில்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அவரு ஹீரோ எந்திரிச்ச உடனே உன்னை தான் கேட்பார், எப்படியுமே அவர் உன்னை பார்க்கணும்னு நினைப்பார்ல அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லும்போது, இல்லை அவர் வந்து என்னை பற்றி கேட்க மாட்டார், எனக்கு தெரிஞ்சு அவருக்கு என்னோட ஞாபகமே இருக்காது, அவர் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் அவர் லைஃப்பில் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து நம்ம மேனேஜர் வந்துட்டு ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து அவங்க கிட்ட வந்துட்டு என்னாச்சு, எனக்கு ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆண்டி வந்துட்டு என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொன்னேன் அந்த லேடி உன் பக்கத்தில் வச்சுக்காத, அந்த பொண்ணை உன் பக்கத்தில் வச்சுக்காத, நீ எவ்வளோ டைம் நான் சொன்னேன், நீ கேட்கவே இல்லை, பாரு நீ இப்போ என்ன நிலைமையில வந்து இருக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த லேடி, யாரு கூட போனேன் நான், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒன்றுமே தெரியாமல் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஆண்டியும் வந்து ஷாக் ஆகிட்டு, என்ன உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ மேனேஜர் வந்து உடனே என்னாச்சு, எனக்கு நான் உங்க கூட தானே வந்திருந்தேன், என் மேலே இடி விழுந்துருச்சான்னு சொல்லி ஹீரோ கேட்டிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததாச்சு, உங்களுக்கு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி மேனேஜர் கேட்குறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரோவில் வந்து நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஒரு அங்கிளோட வீட்டை வாங்கியிருப்பாரு. அப்போ அந்த டைமில் அவர் சாப்பிட விட்டுருப்பாரு இல்லையா, அது வரைக்கும் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அது நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ வந்து அங்கிளும் வந்துட்டு எப்படி நீ மறக்கலாம் அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வரதுக்குள்ளாரையே நம்ம ஆன்ட்டி அடிச்சு நீ எதுவும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுப்பா, அதுக்கப்புறமா உனக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கிளையும் மேனேஜரையும் கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோகிட்ட வந்து டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, இது டெம்பரரி மெமரி லாஸாக இருக்கும், நான் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து கையில் ஏதோ ஒன்று இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த செயின் இருந்தது தான் அவருக்கு ஃபீலிங்காகவே இருக்குது. ஆனால் அது என்னன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல, என்ன இருந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஆன்ட்டி போயிட்டு அங்கிள் கிட்டேயும் மேனேஜர்கிட்டையும், தயவு செய்து வந்து யாருமே வந்து காங்ஷல் பற்றின பேரை கூட அவங்ககிட்ட சொல்லாதீங்க, அவன் எல்லாத்தையும் மறந்தது நல்லது தான், தயவு செய்து அவனை பற்றி எதுவுமே ஞாபகப்படுத்திடாதீங்க, அவன் இது மாதிரி இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது, இது வந்து நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, யாருமே வந்து காங்ஷலை பற்றி அவன்கிட்ட சொல்லவே கூடாது, வேற யாருமே சொல்லாமவும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி ஆன்ட்டி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நான் தான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி, நான் வந்து அவரை விட்டு போகணும் அப்படின்னா டைம் வரும்போது நான் அந்த டைமில் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அந்த டைம் இதான் போல இருக்குது, அவரை விட்டு பிரியறதுக்கான டைம் இதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்து ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கே வந்துடுறாரு. ஆன்ட்டி வந்துட்டு எதுக்கு அதுக்காக நீ வீட்டுக்கு வந்த, ஹாஸ்பிட்டலே இருக்க வேண்டியதானே சொல்லும்போது, இல்லை எனக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே நீ ஆன்ட்டி வீட்டுக்கு வா, அங்கே உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இங்கேயே இருக்கேன், ஆனால் ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஆன்ட்டி உடனே இது ஒரே நிமிஷம் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுறாங்க. இப்போ அங்கிளும் வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, வந்து இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்னமோ நடந்திருக்கு, ஆனால் ஆன்ட்டி அதை மறைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அங்கிள் வந்துட்டு, எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது அங்கிள் வந்துட்டு, இல்லை நீ ஒரு எம்ப்ளாயை வந்து காப்பாற்றுறதுக்காக போனேன், அவன் வந்து ஏதோ கல்பிரிட் கிட்ட மாட்டிக்கிட்டா, அதை போய் நீ காப்பாற்ற போனேன், அப்போ உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் போனது வரைக்கும் ஓகே, ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, சொல்லுங்க நம்ம ஹீரோ கேட்டே இருக்கும்போது அங்கே வந்து அந்த புக்கு, நம்ம ஹீரோ படிக்கிற புக்கு வாங்கி வச்சுருந்தா இல்லையா, அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு இது என்ன சின்ன பசங்க படிக்கிற மாதிரிலாம் இருக்குது, இந்த புக்ஸ் யாரெல்லாம் இங்கே வாங்கி வச்சா, நான் அந்த புக்ஸே படிக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோனால அந்த புக்கெல்லாம் படிக்க முடியுது. இதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. என்னால் இதெல்லாம் படிக்க முடியுது, எப்படி என்னால் படிக்க முடியுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கொடுத்த செயின் எடுத்து போட்டுக்கிட்டு, இதுக்கப்புறமா அவருக்கு என்னை பற்றி ஞாபகம் இருக்காது, இந்த ஹீரோ செயினை பற்றி ஞாபகம் இருக்காது, அதனால் வந்து இதுக்கு மேலே நான் இதை தாராளமாக போட்டுக்கலாம், அதுவும் இல்லாமல் இது என் கூட இருந்துச்சுன்னா அவரே இருக்கிற மாதிரி இருக்கும்ல சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அந்த செயின் எடுத்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு இப்போ அவங்க மாலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அவங்களோட பொருள் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அப்போ வரும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் நம்ம ஹீரோயினை கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு ஹாப்பியாக அவனால் படிக்க முடியுதுங்கிறதுனால அங்கே இருக்கிற போர்டில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அப்படின்னு நின்றுடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிராஸ் பண்ணி அவர் பாட்டுக்கு போகும்போது அங்கே வந்து டஸ்ட்பின் பேய் உட்காந்துருக்கு. அந்த பேய் வந்துட்டு அங்கே இருக்கிற டஸ்ட்பினை தட்டி கொடுத்து நம்ம ஹீரோ பயமுறுத்துடுது.
அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா இது திடீர்னு இப்படி ஆடுதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு திரும்பி பார்த்தாங்க. நம்ம ஹீரோயின் நின்றுருக்காங்க. இந்த பொண்ணு யாரு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ கரெக்டாக ஆன்ட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு எதுக்காக நீ இப்போ வந்த, நீ வீட்லேயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உங்களுக்கு தெரியுமா என்னால் இப்போ படிக்க முடியுது, இது ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா மேஜிக் மாதிரி என்னால் இப்போ எல்லாம் படிக்க முடியுதுன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா பொருளும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் பொம்மை கிட்ட உனக்கு தெரியுதா அதனால இப்போ படிக்க முடியுதாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு மேனேஜர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. என்னால் இப்போ படிக்க முடியுது, இதுக்கப்புறமா உங்களோட வேலையில நான் பாதி வேலையை கம்மி பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது மேனேஜர் பொண்ணு வந்துட்டு ஒரு பொக்கே கொண்டு வந்து கொடுக்குறா. கொடுத்துட்டு ஜிஎன்மாலோட சிஓ இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லி கொடுக்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது பொக்கே கொடுக்குறானா, அந்த அளவுக்கு நாங்கள் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மேனேஜர் வந்துட்டு ஆமான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், உங்களுக்கு போலீஸ் வந்து ஒரு அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் பிரேவ் சிட்டிசன் அவார்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களாமான்னு சொல்லி நம்ம மேனேஜர் சொல்கிறாரு. எனக்கு எதுக்காக கொடுக்குறாரு, எதுக்கு நான் ஸ்க்ரூ டிரைவரால் குத்துவாங்க எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ நம்ம மேனேஜர் வந்துட்டு அதுக்காக இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் மிலிட்ரியிலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு ஆளை வந்து பிடிச்சி கொடுத்தீங்க, அதுக்காக உங்களுக்கு பிரேவ் சிட்டிசன் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அப்படி பண்ணனா, நானும் அப்படிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம மேனேஜர் வந்துட்டு இன்னொரு விஷயம், நீங்கள் இன்னைக்கு ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, சைல்டு ப்ராடக்ட் பில்டிங் ஒன்று கட்டிட்டு இருக்கிறீங்க, அதுக்கான பேமெண்ட் இன்னைக்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. நான் இன்னொரு மால் கட்டுறேன்னு சொன்னால் கூட நம்புவேன், நான் எப்படி இன்னொரு சைல்டு ப்ராடக்ட் பில்டிங்லாம் கட்டிட்டு இருக்கேன், என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து காங்கு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. காங்கு வந்துட்டு ஏன் நீ போய் ஹீரோட்ட பேசல, அவருக்கு இப்படி ஆனதுக்கு நீ காரணம்னு ஏன் நினச்சிக்கிற, அவர் தான் இப்போ ஃபுல்லாக சரியாயிட்டார்ல, போய் பேசலைன்னா உங்களை பற்றி ஞாபகம் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லி காங்கு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை, என்னோட ஞாபகமே அவருக்கு வர வேண்டாம், வராமல் இருக்கிறது தான் நல்லது, அவர் லைஃப்லேயே நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுதான் அவருக்குமே நல்லது எனக்குமே நல்லது, நான் வந்து நான் ஒழிஞ்சிக்கிறதுக்காக ஒரு இடம் கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவரை என்னோட வேர்ல்டுக்குள்ளார இழுத்துட்டேன், அது நான் பண்ண பெரிய தப்பு, அதனால அவர் உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு, இதுக்கப்புறமா என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே நானே ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், யாரையுமே வந்து இந்த விஷயத்துல எதுலையுமே தலையிட நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப பாவம், அவர் வந்து என்னையை காப்பாற்றுறதுக்காக இந்த அளவுக்கு எவ்வளோ விஷயங்கள் அவர் விட்டு கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் நான் வந்து அவர் எந்த விஷயத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை, அவர் லைஃப் அவர் நிம்மதியாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ காங்கு இருந்துட்டு ஆனால் நீ அவர் லவ் பண்ண இல்லை, அதை பற்றி நீ யோசிக்கலையா, உனக்கு அது கஷ்டமா இருக்காரான்னு சொல்லிட்டு காங்கு கேட்குறான். ஆமாம், அவர் நான் லவ் பண்ணதான் தான், இன்னுமே அந்த ஹார்ட் எனக்குள்ளே தான் இருக்குது, அதை நான் சீல் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்காக வந்து அவரை கஷ்டப்படுத்த திரும்பவும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, அவர் சந்தோஷமா இருக்கட்டும், நீ என்னை பற்றி ரொம்ப கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், நார்மலாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு வராரு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால் வந்து நம்ம ஹீரோனோட ஆஃபீஸ் ரூம் இருக்கிற இடத்துக்கே வருது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே என்ன இருக்குது, எதுக்காக ஆட்டோமேட்டிக்காக என் கால் எங்கேயே வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வராரு. வந்தா இங்கே வந்து ஸ்டோரேஜ் ரூம் தான் இங்கே இருந்தது, எப்படி இங்கே வந்து ஆஃபீஸ் ரூம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோயினையும் காங்கவும் அங்கே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி தான் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு இங்கே என்ன ஸ்டோரேஜ் ரூம் எப்படி ஆஃபீஸ் ரூம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காங்கு இருந்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் சென்டர் வச்சுருந்தீங்க, கஸ்டமர் ஹெல்ப் சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம காங்கு சொல்கிறான். ஓ அப்படியா, இந்த ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயம்லாம், எவ்வளோ யூஸ்லெஸ்ஸான விஷயம்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. நீ வந்து அந்த காங்கு தானே, அந்த செக்யூரிட்டி டீமோட லீடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. காங்குவும் ஆமான்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே, இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ காங்கு உடனே இடையில வந்து நின்றுட்டு இல்லை, இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு வேலையை விட்டு போகிறாங்க, அதனால் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து அனுப்பி விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ காங்கு வந்துட்டு நீ நார்மலாக இருக்கியா, உனக்கு ஓகேவா, நானும் வரேன் உங்க கூட, நான் உனக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை இல்லை பரவாயில்ல, அப்பப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இந்த சீல் ஓப்பன் ஆகும், அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன், மற்றபடி நான் நார்மலாகிடுவேன், நீ என்னை பற்றி ரொம்ப கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம மேனேஜர் கட்டுறாங்க. மேனேஜர் போயிட்டு காங்கு கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த ஃபோட்டோ கொடுத்து ஹீரோ வந்து என்னை ஹீஜோட ட்வின்னை கண்டுபிடிக்க சொன்னார், என்னன்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ காங்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலாக ஹீஜு வந்து உண்மையான கல்பிரிட் இல்லை, அவளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, உண்மையான கல்பிரிட்டே வந்து அவளோட ட்வின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால தான் வந்து அவளை நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காங்கு சொல்கிறான். அதை கேட்டோடனே மேனேஜர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அவர் பிளேஸில் வந்து உட்காந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஒரு ட்ராவை திறந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. ஹன்னா இப்படி பண்ண வாய்ப்பே இல்லை, அவர் ரொம்ப நல்ல பொண்ணாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஹன்னாவை வந்து பிரித்து அப்ராடை கூப்பிட்டு போய் அங்கே ஒரு ஃபாரினர்ஸ் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அவர் நல்ல லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். ஆனால் வந்து நம்ம ஹீஜு வந்து அந்த ஆர்ஃபனேஜ்லேயே இருந்திருப்பா. ஆக்சுவலாக நம்ம மேனேஜர் தான் வந்து அவங்களோட அங்கிள், அதாவது நம்ம மேனேஜரோட சிஸ்டரோட குழந்தைங்க தான் ஹீஜு ஹன்னா எல்லாமே. அது வந்து ரொம்ப லேட்டாக தான் நம்ம மேனேஜருக்கு தெரிய வந்து தான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த ஹன்னாவை மட்டும் கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ ஹன்னாட்ட வந்து பேசும்போது ஹன்னா வந்துட்டு நீங்கள் எப்படியாவது என்னோட ட்வின் சிஸ்டரையும் கண்டுபிடிச்சிருங்க, அவளையும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னா சொல்லியிருப்பான்.
மேனேஜர் வந்துட்டு நான் கண்டிப்பாக கொரியா போய் அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அவர் கொரியா வந்து ஹீஜுவை தேடும் போது தான் ஹீஜுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருப்பா. அவர் திரும்பவும் வந்து அண்ணாட்ட சொல்லும் போது அண்ணா ரொம்ப கோவப்படுவா. நீங்கள் எப்படி ஹீஜு இப்படி சாக விட்டீங்க, என்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவளை தானே பார்த்துருந்துருக்கணும்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவா. இதுக்கப்புறமா வந்து ஹீஜு வந்து நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவளை என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவள் இப்படிலாம் பண்ண வாய்ப்பே இல்லை, அவள் ரொம்ப நல்ல பொண்ணாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ காங்கு போய் ஹீரோன்ட்ட பேசிட்டு இருக்கான். ஒரு அலாரம் கொடுத்து இது வந்து நீ வச்சுக்கோ உன்னோட சேஃப்டிக்கு, அந்த கல்பிட் என்ன போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் இது வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இது ப்ரெஸ் பண்ணு, போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நானுமே உன்னை இனிமேல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஹீரோன் வந்துட்டு இல்லை வேண்டாம், நீ கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வந்து எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம், நான் யாரையுமே வந்து ரொம்ப நம்பி இருக்கணும்னு நான் நினைக்கல, இதுக்கப்புறம் நான் யாரையுமே நம்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நானே நீ பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ காங்கும் வந்து வெளியே வந்து நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஐரின் வரா. ஐரின் வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்கா இங்கே, எதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு காங்கு கேட்கும்போது, நான் உன்னையை பார்க்கறதுக்காக வரல, காங்சில தான் பார்க்கறதுக்காக வந்தேன், அவளுக்கு ஏதோ பிரச்சனையாமா, ஏன் கிங்டம் வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவன் வந்து ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கா, தயவுசெய்து நீ போய் பேசாத, ஏன்னா வந்து ஹீரோ வந்து அவளை சுத்தமாக மறந்துட்டாரு, அதனால அவள் ரொம்ப ஏற்கனவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உடனே அப்படியா ரொம்ப சந்தோஷமாச்சே நம்ம அவளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே எக்ஸைட்மெண்ட்டோட உள்ளே போகிறா. அப்போ காங்கு வந்து அவளை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன் ஒருத்தவங்க கஷ்டப்படுறத நினச்சி இவ்வளோ நீ சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே டிப்ரெஷனில் இருக்கேன், அப்போ எனக்கு பிடிக்காத ஒருத்தி டிப்ரெஷனில் இருக்கான்னு தெரிஞ்சால் அது எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காக வந்து காங்சியில் இவ்வளோ வெறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கு கேட்கும்போது, ஏன்னா வந்து அவளை ஸ்கூல் டைம்லேருந்து எனக்கு பிடிக்காது, நீ எப்போ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியோ இன்னுமே எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு, நான் அவளை வந்து வெறுக்கக்கூடாதுன்னு நினச்சின்னா நீ ஃபஸ்ட்டு அவளை லவ் பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ காங்கு வந்துட்டு பரவாயில்ல, நீ வந்து என்கிட்டயே நல்லாவே ஆட்டிடியூட் காட்டுற, ஏன்னா வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது கூலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஐரன் வந்துட்டு அப்படியா நிஜமாவா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன், ஆனால் வந்து நீ பேசினதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ஒரு விஷயமே புரியுது, நம்ம வந்து ரொம்ப வந்து ஒருத்தவங்க பின்னாடியே வந்து போகிறது வந்து சரியாக இருக்காது, ரொம்ப கெஞ்சுற மாதிரி இப்படிலாம் பண்ணுறதுலாம் சரி இருக்காது, கொஞ்சம் உன்னை மாதிரி கூலாகவும் இருக்க ட்ரை பண்ணணும், இனிமேல் வந்து நான் உங்ககிட்ட இருந்து ஒன்று கற்றுக்கிட்டேன், இனிமேல் நான் கூலாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். ஓ நீ இப்போவும் காங்சில் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஐரின் கோவப்பட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த புக்கை பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆன்டி கிட்ட போயிட்டு, இந்த புக்கு நான் தான் நிஜமாக படிச்சுட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆமாம் இதை நீ தான் படிச்சுட்டு இருந்த, உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அங்கே ஹன்னாவுமே உட்காந்துருக்கா. இந்த புக்கு எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹன்னா இருந்துட்டு, இந்த புக்கை நான் தான் இங்கே கொண்டு வந்தேன், ஏற்கனவே ஒரு டைம் நான் இங்கே வந்திருக்கேன், அப்போ நான் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், என்னோட புக்கை பார்த்து நீ ஃபர்ஸ்ட் டைம் படிச்சேங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்கிறா. இப்போ அங்கிள் வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு ஹன்னாவை பார்த்து. இப்போ ஆன்டி இருந்துட்டு, பாத்தியா நீ ஃபர்ஸ்ட் டைம் கண் முழிக்கும் போது அவளோட மூஞ்சியை தான் நீ பார்த்துருக்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீ படிக்கும் போது அவளோட புக்கில் இருந்து படிச்சிருக்க, இது வந்து விதி மாதிரி தெரியலையா நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணது இப்படிலாம் சொல்லி வேணும்னு லிங்க் பண்ண பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த புக்கு வாங்கலான்னு தான் போகிறாங்க. அந்த புக்கு படித்தா நம்ம ஹீரோவோட ஞாபகம் வரும், அதனால இதை வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக வந்து ஐரின் ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணிட்டு, அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணோம்ல, அதே இடத்துக்கு திரும்ப கொஞ்சம் வரையா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வர சொல்கிறான். சொல்லிட்டு அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா, நான் எப்படியாவது காங்கோ கிட்ட இவ்வளோ விலைக்கு வைக்கணும் அப்படின்னா நான் வந்து எப்படியாவது அந்த சிஇஓ கூட லிங்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து நான் சிஇஓக்கு ஃபோன் பண்ணி அவனையுமே அங்கே வர சொன்னேன்னா அவனுக்கு 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வரும்ல அப்படிங்கிற மாதிரி ஐரன் பிளான் பண்ணி ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. எதுக்குன்னு சொல்லும் போது, அந்த ஜியான் மாலோட ஒரு சீக்ரெட்டான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அங்கே வர சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி உட்காந்து அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பின்னாடி இருந்து பார்க்குறாரு. இந்த பொண்ணு நான் காலையிலையும் பார்த்தனே, அந்த பொண்ணுகிட்ட இந்த புக் இருக்கா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு பேசலாம்னு சொல்லிட்டு வராரு. கரெக்டாக கிட்ட வந்து அவர் பின்னாடி நிற்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு வெயிட்டரோட பேய் நின்றுருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்து கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கரெக்டாக நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த வெயிட்டரோட பேய் அங்கேருந்து போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த புக்கு வந்து என்கிட்டயுமே இருக்குது, நானும் படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு சில விஷயம்லாம் மறந்தனால எனக்கு தெரியல, இது ஏதாவது என்னை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு தான் வந்தேன், உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஏதாவது உங்களுக்கு ஷாக் மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே இவங்க ஏதோ அழுகுறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நான் ஒன்றும் தப்பாக நினச்சி சொல்லி அப்படி எதுக்காக அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு,
நானாவே நீங்க வேண்டாம், உங்களால நான் காப்பாற்றப்படக்கூடாது அப்படிலாம் நினைச்சா கூட நீங்களாவே வந்து என்னை காப்பாத்துறீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஏற்கனவே நான் தொட்ட மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு மேனேஜர் வராரு. எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும், நான் கொஞ்சம் பிரிட்டன் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னன்னு கேட்கும்போது அங்கே என்னோட தங்கச்சி பொண்ணு இருக்கா, நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்துட்டு சேஃபாக வாங்கன்னு நம்ம ஹீரோவும் வந்து அமுச்சு விட்டுறாரு. நான் போயிட்டு வந்தோடனே உங்ககிட்ட ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம மேனேஜர் கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட அந்த ரெஸ்யூம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சிஸ்டர் வந்துட்டு உனக்கு நல்ல வேலை வாங்கி தருவான், கவலைப்படாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு நீங்கள் எதுக்காக வந்து உங்களோட மெடிக்கல் கண்டிஷனில் இதில் ஆட் பண்ணலாம், உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் இது போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட மொத்தமாக நான் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு சரி ஓகே நான் வேறு ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் சிஸ்டர் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி அவன்கிட்ட கேட்டே இருக்காது, அவள் ஏற்கனவே நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிஸ்டர் வந்து திட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து இந்த ஹன்னா பொண்ணு வரா. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து இடிக்கிற மாதிரி வந்துடுறான். உடனே வந்து சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோயின் போட்டிருக்க நெக்லஸை பார்த்துடுறான், செயினை பார்த்துடுறா. பார்த்துட்டு இந்த செயின் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நம்ம ஹீரோயினையும் ஓ அப்படியா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த ஹன்னா யோசிச்சு பார்க்குறா. அந்த ஆன்ட்டி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இவ தான் வந்து நம்ம ஹீரோவோட லவ்வர்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, காங்சில் தான் லவ்வர்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த செயின் வந்து அவன் தான் வாங்கி கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு போகலான்னு சொல்லி போகும்போது பின்னாடி பார்த்தா ஹீஜுவோட ஆவி நின்றுட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீஜு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு உடனே திரும்பி பார்க்குறா. பார்த்துட்டு இவன் என்ன சொன்னான், இப்போ ஹீஜு நான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினே வந்துட்டு எங்கே இவ்வளோ காணும், ஹீஜுவாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தேடிட்டே போகிறாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு இவன் எப்படி ஹீஜுவோட பேரை சொல்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஹீஜுவோட ஆவி நின்றுட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோட்ட வந்து அங்கிள் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து நிறைய அந்த ஆர்ட் விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம கொஞ்சம் கேட்டோம்னா ஐடியா சொல்லுவா அந்த மாதிரிலாம் சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த ஹன்னாவை வந்து கூப்பிட்ருக்காங்க. இப்போ ஹன்னாவும் உள்ளே போகிறா. போகும்போது பார்த்தா அவள் வந்து நம்ம ஹீரோயின் போட்டிருந்த அதே செயின் வந்து ஒன்று வாங்கி அவளும் போட்டிருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த செயினை பார்த்த உடனே இந்த செயின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என்ன ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக நாங்கள் பிஸ்னஸ் டீல் பேசுறதுக்காக போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் போயிட்டு காங்கு கிட்ட திரும்பவுமே ஹீஜுவோட ஆவியை பார்த்தேன், என்னாச்சு என்ன விஷயம் நடக்குது எனக்கு வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ காங்கு வந்துட்டு நீ ஹீஜுவோட ஆவியை திரும்ப பார்த்தீங்கனாலும் அதனால ஒரு யூஸுமே இல்லை, ஏன்னா இப்போ ஹீரோவுக்கு வந்து எல்லாமே மறந்து போச்சு, நீ போய் சொன்ன நான் பேயை பார்த்தேன் அப்படிலாம் சொன்னால் அவன் நம்பவும் போகிறதில்ல, அதனால வேண்டாம் நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, நாங்கள் ஆல்ரெடி வந்து கல்பிரிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நெருங்கிட்டோம், சீக்கிரமாக அவனை நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம், நீ வந்து அதை தலையிடாத, இதனால உனக்கும் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி காங்கு சொல்கிறான். நம்ம ஹீரோனையும் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மேனேஜர் கட்டுறாங்க. அவர் போயிட்டு இங்கிலாந்தில் இருக்கிற அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டிருக்காரு, ஹானா எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா, அவளை பற்றி ஏதாவது டீட்டெயில் இருந்தால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ வந்து ஹானாவும் வந்துட்டு ஆன்ட்டி கிட்ட அதே விஷயத்த தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரே விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையும் மாறி மாறி காட்டுறாங்க. இப்போ ஹானா வந்துட்டு ஆன்ட்டி கிட்ட நான் வந்து உண்மையாலுமே அடாப்டடான சைல்டு தான், என்னோட உண்மையான பயாலஜிக்கல் பேரண்ட் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அவங்க தான் வந்து ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க, அதனால தான் கொஞ்சம் எனக்கு ஆர்ட் எல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து அங்கிளும் வந்து அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களை வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து அடாப்ட் பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைய வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்திருக்காங்க. அதை வந்து எனக்கு யாருன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டு ஹானாவை மட்டும் தான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அவளை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நான் ஹீஜுவையும் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஹானா வந்து ஒரு நல்ல லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தா, ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலி, நல்ல லைஃபு, அப்ராடில் நல்லா தான் படித்து நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனால் ஹீஜுவை நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாரியே அவள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்ஃபனேஜில் ரொம்ப பிறந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டம் மட்டுமே பட்டு இறக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒரு டைம் மீட் பண்ணாங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹானா வந்துட்டு அது எல்லாமே ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. மேனேஜர் பொண்ணு வந்துட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் கார்டு வந்து இந்த பசங்களுக்கு கொடுத்தீங்களாமா, இவங்க ஒரே டாய்ஸாக வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு என்னது நான் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த சின்ன பசங்களும் வந்துட்டு நீங்கள் தான் இந்த கார்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்க, நீங்கள் அன்றைக்கி இந்த ஸ்டடி மாடலுக்கு வந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிலாம் சொல்லி இந்த பசங்க சொல்லும் போது நான் இந்த மாதிரிலாம் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், பொய் சொல்லி பழகாதீங்கன்னுலாம் சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு இந்த டாய்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, ஆனால் இவங்களுக்கு பணம்னா என்னங்கிறத புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ அந்த சின்ன பையன் வந்துட்டு நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை, நீங்கள் தான் இந்த கார்டு கொடுத்தீங்க, நாங்கள் கூட சொன்னோம்ல காங்சிலுக்கு நீங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் சொல்லி சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது
எனது ஸ்பெஷலான பர்சனா? யாருக்கு நான் ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஏதோ காங்ஷில் காங்ஷில் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, காங்ஷில்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இந்த பேர் தான் என் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருந்தனோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அங்கே ஹீஜுவோட ஆவி நின்றுட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்கிட்ட நீ அவனை லவ் பண்ணுறதானே, ஜுவான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, அப்படின்னா நான் உன்னோட உடம்புக்குள்ளார வரதுக்கு நீ அலோவ் பண்ணு ப்ளீஸ், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீஜுவோட ஆவி கெஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த ஹானாவும் நம்ம ஆண்டியும் மாலில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி கார்டும் நம்ம காங்கவும் வராங்க. இப்போ செக்யூரிட்டி கார்டு இந்த பொண்ணை பார்த்தீங்களா, இப்போ இந்த பொண்ணு தான் மாஸ்டர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா, மேபி இந்த பொண்ணு தான் மாஸ்டரை கல்யாணம் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி கார்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ காங்கு அப்படின்னு சொல்கிறியா, ஏன் இந்த பொண்ணு யார், இந்த பொண்ணை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரில இந்த பொண்ணு பிரிட்டன்லேருந்து வந்திருக்காளாமா, அதுவும் இல்லாமல் நம்ம மாஸ்டரோட வீட்டு பக்கத்துலேயே தான் அவளும் இருக்கா, அதே சேம் பில்டிங்லேயே தான் அவள் இருக்காளாமா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இதையெல்லாம் காங்கு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ரிட்டர்ன்லேருந்து வந்திருக்காளா, திடீர்னு வந்திருக்கா, அதுவும் இல்லாமல் மாஸ்டரோட வீட்டு பக்கத்துலேயே இருக்காளா அப்படிலாம் சொல்லி யோசிச்சு ஹானாவும் ஆண்டியும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டி என்னோட நெஃப்யூ உங்களோட க்ளோஸாக இருக்கானே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்குமே அவர் ரொம்ப பிடிச்சிருக்குதான், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அந்த காங்ஷலுக்கும் இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் சும்மா ஏதாவது வளரிட்டு இருப்பா, ஹீஜுவோட பாவிட்ட பேசுவேன், நான் இவரை எப்படியாவது சரி பண்ணிடுவேன்லாம் சொல்லி ஏதாவது ஒன்று வளரிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி சொல்கிறாங்க. அவளால் இறந்தவங்களெலாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹானா கேட்குறான். அப்படிலாம் இல்லை, அவள் கொஞ்சம் பைத்தியம், அதனால ஏதாவது வளரிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்கிறாங்க. அப்போ ஹானா உண்மையாலுமே அவனால் அப்போ ஹீஜுவை பார்க்க முடியுமா, அதனால தான் அவள் அப்போ ஹீஜுன்னு கூப்பிட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹானா யோசிச்சுட்டே கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா. இருந்தாலும் வெளியே ஆண்டி கிட்ட உண்மையாலுமே அவள் லூஸ் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. இதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.